Hello everyone, வணக்கம். Welcome to your favorite channel Gardening Diary. இது உங்கள் friend நிமி. இந்த வீடியோ வந்து Polyantha Rose variety வந்து எப்படி deadhead பண்ணணும் அப்படின்றது தான். சிலர் நினைக்கல என்னடா இப்போதானே ஒரு வீடியோ போட்டிருந்தாங்க மறுபடியுமா அப்படின்னு. அந்த வீடியோவில் நான் எப்படி பண்ணணும்னு சொல்லியிருந்தேன், அதை பண்ணி காமிக்கல. இந்த வீடியோவில் ப்ராக்டிக்கலாக அதை டெமான்ஸ்ட்ரேட் பண்ணலாம் அப்படின்ட்டு தான் இது போடுறேன். ஒருத்தங்க கேட்டிருந்தாங்க, அதை நீங்கள் செய்கிறப்ப அதை பண்ணி காமிச்சா அது எங்களுக்கு இன்னும் நல்லா புரியும், நாங்கள் கரெக்டாக பண்ணுறோமான்னு எங்களுக்கு ஒரு கான்ஃபிடென்ஸ் இருக்கும் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. ஸோ அதனால் பண்ணி காமிக்கலாமே அப்படின்ட்டு தான் இந்த வீடியோ போடுறேன். இந்த Polyantha ரோஸ் வந்து நான் ஹார்ட் ப்ரூன் பண்ண போகிறேன் அப்படின்னு சொல்லியிருந்தேன். ஸோ அதனால் எனக்கு டெட்ஹெட் பண்ணாலும் பிரச்சனை இல்லை. ஸோ அதை நான் பண்ணி காமிக்கிறேன் உங்களுக்கு எப்படி பண்ணணும் அப்படின்னு. நம்ம அந்த வீடியோவில் பார்த்த அதே ரோஸு தான் இதுலேயும் பார்க்க போகிறோம் லமர்னு. இந்த Polyantha ரோஸ் தான் அன்றைக்கி நான் உங்களுக்கு காமிச்சேன். ஸோ இதில் தான் நான் அன்றைக்கி டெட்ஹெட் பண்ண போகிறேன். ஃப்ளவர்ஸ் டெட்ஹெட் பண்ணுறதுக்கு ஒரு க்ளீன் சிசர் எடுத்துக்கோங்க. க்ளீனுன்னா சானிடைஸ் பண்ணது, டெட்டால் வச்சியோ இல்லை ஹைட்ரஜன் பெராக்சைடு வச்சியோ நான் காமிச்சிருக்கேன்ல வச்சு க்ளீன் பண்ண ஒரு சிசர் எடுத்துக்கோங்க. எப்போவுமே டெட்ஹெட் ஒரு ப்ரூனிங் இது பண்ணுறப்ப நல்லா க்ளீன் டூல்ஸ் யூஸ் பண்ணுங்கள். சிசர்னாலும் சரி, ப்ரூனர்னாலும் சரி. இது சின்ன ரோஸ் ஸ்டெம்ஸ் எல்லாம் ரொம்ப குட்டி குட்டியாக தின்னாக இருக்கு இல்லையா? ஸோ அதனால் இதுக்கு நான் வந்து ரெகுலர் சிசர் யூஸ் பண்ண போகிறேன். அந்த ஷியர்ஸ், அதாவது நார்மல் ப்ரூனிங் டூல் யூஸ் பண்ணல. யூஸ்வலி ரொம்ப திக் ஸ்டெம் தடியாக குண்டாக இருக்குது அப்படின்னா தான் நான் ப்ரூனர் யூஸ் பண்ணுவேன். இல்லாட்டி இந்த மாதிரி ஒரு சிசர் தான் யூஸ் பண்ணுவேன். நீங்கள் இந்த மாதிரி ஒரு சின்ன நல்ல சிசர் வாங்கி வச்சுக்கலாம் பூவெல்லாம் கட் பண்ணுறதுக்கு. யூஸ்வலாக பூ இப்படி கொத்தா பூக்கும்போ எல்லா பூவும் ஒரே டைமில் விரிஞ்சிருக்காது இல்லையா? ஒன்று ஃபஸ்ட்டு பூக்கலாம், அப்புறமா சில பூக்கள் அதுக்கப்புறமா விரியலாம். அப்போ ஃபஸ்ட்டு பூத்த பூ வந்து அந்த கொத்தில் வாடி இருக்கும், பாக்கி பூவெல்லாம் ஃப்ரெஷ்ஷாக இருக்கும். அப்போது நம்ம டெட்ஹெட் பண்ணுறதுக்கு முன்னாடி நார்மலாக டெய்லி வாட்டர் பண்ணுமோ அந்த மாதிரி இருக்கிற பூவை அப்படி பிஞ்ச் பண்ணி எடுத்துருங்க. ஸோ இது ஏன் பிஞ்ச் பண்ணுறேன் கட் பண்ணல அப்படின்னா, நம்ம எப்படினாலும் ஃபைனலி எண்டில் கட் பண்ண தானே போகிறோம். அதனால் முதல்ல இருக்கிற அந்த பூவை வந்து வாடின பூவை நான் கிள்ளி எடுத்துட்டேன்னா எனர்ஜி பாக்கி ஃப்ளவர்ஸுக்கு வந்து போய் சேரும். இதெல்லாம் ரொம்ப சிம்பிள் ஈஸி டிப்ஸ் தான். சிலருக்கு இது எப்படி பண்ணோன்னே தெரியாமல் இருந்திருக்கலாம். கொத்தா பூ இருக்கும்போ எனக்கு ஒரு பூ மட்டும் வாடிட்டு அப்போ நான் எல்லா பூவும் வாடுற வரைக்கும் வெயிட் பண்ணணுமா அப்படின்னு தோணலாம். ஸோ வெயிட் பண்ண வேண்டாம். நான் சொன்ன மாதிரி அப்பப்போ அதை கிள்ளி எடுத்துகிட்டு லாஸ்ட் பஞ்ச் கிடக்கிறத வந்து நம்ம டெட்ஹெட் பண்ணி விட்டுடலாம் ஸ்டெம்மில் இருந்து. நான் இப்போ எப்படி பண்ணுறதுன்னு உங்களுக்கு காமிக்கிறேன். ஃபஸ்ட் இந்த ஃப்ளவர் தான் டெட்ஹெட் பண்ண போகிறேன். இது கொஞ்சம் வாடின மாதிரி இருக்குது. இது மேலே இருந்து உங்களுக்கு அந்த ஸ்ட்ரக்சர் காமிக்கிறேன் பாருங்கள். எனக்கு நான் லெஃப்ட் சைடு அந்த பூக்கு இடது பக்கமாக கட் பண்ணால் எனக்கு வந்து அங்கே நிறைய பிரான்ச்சஸ் இருக்குது, ப்ராப்ளம் ஆகும். அதனால் ஃப்ரீயாக இருக்கிற இடத்துல நம்ம வந்து கட் பண்ணோம். ஃப்ரீயாக எங்கே இருக்குது? வெளிப்பக்கமாக. இப்போ அந்த 5 லீவ்ஸ் உள்ள அந்த லீஃப்லெட் இருக்குது பார்த்தீங்களா? அதில் தான் நான் கட் பண்ண போகிறேன். அப்போ வரக்கூடிய புது ஷூட் இந்த பக்கமாக வெளியில் வளரும். அண்ட் அந்த பக்கம் எனக்கு வந்து டிஸ்டர்பன்ஸாக இருக்கும் இல்லையா? கட் பண்ணுறது இந்த அந்த லீஃப் நோடில் இருந்து கொஞ்சமாக மேலே, ரொம்ப கேப் விட வேண்டாம். அது நீங்கள் ஆங்கிள் கட் பண்ணாலும் சரி, ஸ்ட்ரெயிட் கட் பண்ணாலும் சரி. நான் சில டைம் ஆங்கிள் கட் பண்ணுவேன், சில டைம் ஸ்ட்ரெயிட் கட் பண்ணுவேன். இட் டசன்ட் மேட்டர். ஓகே, சிலர் வந்து அதில் நிறைய கான்ஃப்ளிக்டிங் ஐடியாஸ் சொல்லுவாங்க. ஆங்கிள் கட் தான் பண்ணோன்னு, சிலர் ஸ்ட்ரெயிட்டாக தான் பண்ணோன்னு சொல்லுவாங்க. ஸோ இட் டசன்ட் ரியலி மேட்டர். அடுத்தது இப்போ நான் காமிக்கிற பூ நம்ம கட் பண்ண போகிறோம். அதில் பாருங்கள், லீவ்ஸ், அந்த 5 லீவ்ஸ் வந்து பேக் அந்த பூக்கு பின் பக்கமாக இருக்குது, அங்கே கட் பண்ண முடியாது. அப்போது ஆப்போசிட் டைரக்ஷனில் நம்ம அது கட் பண்ணோம். இந்த பூக்கு ஆப்போசிட் டைரக்ஷன் வந்து ஃப்ரீயாக இருக்குது, வெளிப்பக்கமாக இருக்குது, அங்கே கட் பண்ணலாம். அந்த டைரக்ஷனில் பார்த்துருக்குற ஏதாவது லீஃபை நம்ம கட் பண்ணலாம். நம்ம பூக்கு கீழே வந்து இருக்கிறது 3 லீஃப் உள்ள லீஃப்லெட், அதில் கட் பண்ண வேண்டாம். நம்ம இன்னும் கொஞ்சம் கீழே போகலாம். கீழே வெளிப்பக்கமாக பார்த்துருக்கிற அடுத்த லீவ்ஸ் எடுக்கலாம். இப்போ நான் ஃபிங்கர் வச்சுருக்கேன் பார்த்தீங்களா? அதுதான் 5 லீஃப்லெட் உள்ள லீவ்ஸ். அதில் வந்து கொஞ்சம் லீவ்ஸை காணல. அதுக்கு மேலே உள்ளதெல்லாம் வந்து வேறு டைரக்ஷனில் இருக்குது. அப்போ நம்ம அங்கே கட் பண்ணோன்னா இடைஞ்சலாக இருக்கும். புது ஷூட்ஸ் வந்து மற்ற கிளைகளுக்கு இடையில போய் தட்டிகிட்டு இருக்கும். ஸோ நம்ம எப்போ கட் பண்ணாலும் நமக்கு தேவைப்பட்ட டைரக்ஷனில் பார்த்து அதில் இருக்கிற லீஃப் நோடுக்கு கொஞ்சம் ஒரு 1/4 இன்ச் அப்படின்னு சொல்லாமா, அதுக்கு மேலே வந்து கட் பண்ணணும்.
ஸோ இந்த ஃப்ளவரை நம்ம டெட்ஹெட் பண்ணிடலாம். நான் எப்படி பண்ணுறேன் அப்படின்னு ஒன்று காமிக்கிறேன். அப்போ உங்களுக்கு எவ்வளோ கேப் விடணும், எவ்வளோ பக்கத்தில் போய் நம்ம கட் பண்ணலாம், அதை ஒட்ட வெட்டக்கூடாது, கொஞ்சம் அந்த ஸ்டெம் தெரியணும். அப்போ தான் அதிலிருந்து புது தளிர் வர்றதுக்கு வசதியாக இருக்கும். ஸோ த பிளான்ட் ஷுட் அண்டர்ஸ்டாண்ட். இதே மாதிரி இன்னொரு சிங்கிள் ஃப்ளவரும் நம்ம கட் பண்ணலாம். கட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா கொத்தா இருக்கிற பூவில் வந்து நம்ம எப்படி கட் பண்ணுறது அப்படின்றது பார்க்கலாம். அடுத்த பூ வந்து சென்டர் பாகத்தில் இருந்து எடுத்திருக்கேன். அந்த பூக்கு கீழே வந்து ஒரு 3 லீவ்ஸ் இருக்குது. அதுக்கு அடுத்தாப்பில் உள்ள லீவ்ஸ் வந்து பார்த்திங்கன்னா கை நான் இப்போ வச்சுருக்கேன்ல அந்த சைடு, அந்த பக்கமாக போகும். அங்கே ஃப்ரீயாக தான் இருக்குது. ஸோ நம்ம அந்த பக்கம் கட் பண்ணலாம், அந்த டைரக்ஷனில் வளர்கிறதுக்கு. ஸோ இப்போ உங்களுக்கு கிட்டத்தட்ட புரிஞ்சிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். அந்த டைரக்ஷன், அவுட்வர்ட் ஃபேஸிங், வெளிப்பக்கமாக பார்த்துருக்கிற லீவ் அப்படின்னு சொன்னோன்னா உங்களுக்கு என்னன்னு தெரியும்னு நினைக்கிறேன். ஸோ ஒரு லீஃப் நோட் அப்படின்னா ஒரு இலை 5-6 இலை சேர்ந்து இருக்குல்ல ஒரு லீஃப்லெட்டில், அது அந்த ஸ்டெம்மில் எங்கே ஜாயிண்ட் ஆகுதோ அதுதான் லீஃப் நோடு அப்படின்னு சொல்லுவோம். அதில் இருந்து தான் புது தளிர் வரும். சரி, நம்ம இப்போது அடுத்து இந்த கொத்தா இருக்கிற பூவை கட் பண்ண பார்க்கலாம். கொஞ்சம் ஃப்ரெஷ் ஃப்ளவர்ஸ் இருக்குது, ஆனால் உங்களுக்கு காமிக்கிறதுக்காக நான் இதை எடுத்திருக்கேன். இட் இஸ் ஓகே. இதில் பார்த்தோன்னா 3 பூ ஒரு ஸ்டாக்லையும் இன்னொரு பூ சிங்கிளாக செப்பரேட்டாக இருக்குது. அண்ட் அந்த ரெண்டும் ஒரு இடத்துல ஜாயிண்ட் ஆகுது பாருங்கள். ரெண்டும் சேர்ந்து அந்த இடத்துல ஜாயிண்ட் ஆகிருக்கு. நம்ம அதில் கட் பண்ணோன்னா, அதில் போய் ட்ரிம் பண்ணோன்னா ஏற்கனவே அதிலேருந்து புது ஷூட்ஸ் வராது. ஏன்னா அந்த இடத்துல இருந்து தான் அந்த 2 பூவுமே வந்திருக்கு. ஸோ அதிலேருந்து இனி புது ஷூட்ஸ் வராது. ஸோ அதனால நமக்கு வந்து அதில் கட் பண்ண முடியாது. கட் பண்ணாலும் வேஸ்ட்டு. நம்ம அதுக்கு கீழே பக்கமாக போய் தான் கட் பண்ணோம். அதுக்கு கீழே பார்த்தோன்னா நான் இப்போ பார்த்த லீஃப் வந்து உள் பக்கமாக ஃபேஸ் பண்ணியிருக்கு. அங்கே உள்ளால் இருக்கக்கூடிய ஸ்டெம்ஸுக்கு இடையில போய் வளர்ந்து இட் வில் கிரியேட் ப்ராப்ளம், டிஸ்டர்பன்ஸாக இருக்கும். அதுவும் ஒழுங்காக வளர முடியாது, மற்ற ஸ்டெம்ஸும் வளர விடாது. நம்ம இனி அப்போ வெளிப்பக்கமாக அந்த பூக்கு நான் இப்போ ஃபிங்கர் வச்சுருக்கேன்ல அந்த டைரக்ஷனில் இருக்கக்கூடியதாக லீவ்ஸ் எடுக்கணும். அப்போ நம்ம கீழே போய் பார்க்கலாம். ஸோ இப்போ நான் காமிக்கிற லீஃப் வந்து கீழே உள்ளது. அது வந்து வெளிப்பக்கமாக தான் இருக்குது. ஆனால் நான் முன்னாடி சொன்ன மாதிரி அந்த டைரக்ஷனில் இல்லை, ஃப்ரீயாக உள்ள ஒரு இடத்துல தான் அந்த லீஃப் வந்து ஃபேஸ் பண்ணியிருக்கு. அப்போ அதுலேருந்து வரக்கூடிய ஷூட் வந்து அந்த கேப்பில் அந்த ஓப்பன் ஸ்பேஸில் வளரும். இந்த சைடு ஸ்டெம்ஸ் பிரான்ச்சஸ் எதுவுமே இல்லை. அப்போ இது நம்ம தாராளமாக கட் பண்ணலாம். ரொம்ப ஸ்டெம்ஸ் ஒன்றும் போகலை, கொஞ்சம் தான் ஸ்டெம்ஸ் போகுது. பட் அப்படி தான் நம்ம பண்ணி ஆகணும், வேறு வழி இல்லைல்ல. ஸோ அதை கட் பண்ணிடலாம். ஸோ எப்படி கட் பண்ணியிருக்கேன்னு பாருங்கள். இது கொஞ்சம் சரிவாக வெட்டியிருக்கேன் மற்றதை விட. ஸோ இதுதான் முன்னாடி சொன்னேன், ஸ்ட்ரைட்டாக கட் பண்ணலாம், இல்லை லேசாக ஸ்லாண்டிங்காக சரித்து கட் பண்ணலாம். இட் இஸ் ஓகே. ஸோ சில டைம் இந்த மாதிரி நமக்கு கொஞ்சம் ஸ்டெம் நீளமாக கட் பண்ண வேண்டி வரும். இதுதான் அதுக்கு ரீசன். ஏன்னா நம்ம கட் பண்ணும்போது எப்போவுமே வெளிப்பக்கமாக பார்த்துருக்கிற லீஃப் இருக்கிற இடத்துல பார்த்து கட் பண்ணோம்ல. ஸோ அதனால தான் நமக்கு வந்து சில டைம் இந்த ஸ்டெம்ஸ் கொஞ்சம் வேஸ்ட்டாக போகும். பட் இட்ஸ் குட் ஃபார் த பிளான்ட் இல்லையா? அப்போ அப்படி தான் நம்ம டெட்ஹெட் பண்ணோம். இப்போ போலியாந்தா ரோசஸில் எப்படி டெட்ஹெட் பண்ணுறது அப்படின்னு டிஃப்ரெண்ட் டைப் ஆஃப் ஃப்ளவர்ஸ், செடிக்கு வெளிப்பக்கமாக, செடிக்கு உள்ளால் உள்ள ஃப்ளவர், அதில் இருந்தெல்லாம் எடுத்து டெட்ஹெட் பண்ணி உங்களுக்கு காமிச்சேன். இதில் இனி எந்த டவுட்ஸும் வராது அப்படின்னு நினைக்கிறேன். பரவாயில்ல, டவுட்ஸ் இருந்ததுன்னா ப்ளீஸ் புட் தட் இன் த காமெண்ட் பாக்ஸ் பிலோ. தேங்க்யூ ஃபார் வாட்சிங். மறுபடியும் I'll meet you all on another video. Till then, happy gardening everyone. Take care of yourself and your plants. Until next time, this is your friend Nimi saying goodbye from Gardening Diary. Bye bye everyone.